பீப்புள்ஸ் ஐ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியாக கள நிலவரங்களை பதிவு செஞ்சுட்டு வரோம். அப்படி தான் இன்றைக்கி ஒரு தொகுதியோட கள நிலவரத்தை பார்க்க போகிறோம். லோகேஷ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதி? அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி. அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி. நம்ம இன்றைக்கி வந்து அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியோட கள நிலவரங்களை பார்த்தலாம். அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்ற பார்க்கலாமா? ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஜெகத் ரட்சகன். அப்புறம் பாட்டாளி மக்கள் சத்திய சேர்ந்த கே பாலு. அதிமுகவில் வந்து எல்கே விஜயன் ஒருத்தர் போட்டிடுறாங்க. அப்புறம் நாம் தமிழர் சார்ந்த அப்சியா நஸ்ரின்னு ஒருத்தவங்க போட்டிடுறாங்க. சரி, இங்க இருக்கிறதுல விஜயன் பார்த்தீங்கன்னா பேரூராட்சி தலைவராக இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. இப்போ கடந்த முறை உள்ளாட்சி எலெக்ஷன்ல கவுன்சிலராக நின்று இரட்டை எலெக்ஷன் மாவட்ட கவுன்சிலர் நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க வந்து பெரும்பாலும் பார்க்கப்படுற முகம் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் சந்திய கே பாலு அவர்களும் திமுகவை சார்ந்த ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு தான் போட்டி. இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய போட்டி நிலவருது பாலு அவர்களுக்கும் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கும். அப்போ அதிமுகவோட வேட்பாளர் வந்து அந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் இல்ல, அந்த முகமே தெரியலன்னு சொல்றாங்க. பெரிய அளவில் பேசப்படல. அப்போ நம்ம இப்போ முதல்ல வந்து நம்ம திரு ஜெகத் ரட்சகன் அவரை பத்தி நம்ம பார்த்துருவோம். ஜெகத் ரட்சகன் அவர் வந்து முன்னாள் எம்பியா இருக்காரா? எம்பியா இருக்காரு. இப்போவும் கரண்ட்ல எம்பியா இருக்காரு அந்த அப்படின்னு மக்கள் சொல்லிக்கிறாங்க. அப்படின்னு அங்கே ஒரு பதவி இருக்கு, ஆனால் அது எந்த ஒரு வேலையும் செய்யலன்ற மாதிரி தான் நமக்கு தகவல் வந்து மக்கள் சொல்ற தகவல். அவர் தொடர்ந்து அந்த தொகுதியில கடந்த முறை ஜெயிச்சு வந்திருக்காரு, எதுவுமே செய்யலன்னு தான். கடந்த 10 ஆண்டுகளா அவர் தான் அங்கே ஜெகத் ரட்சகன் அவர்கள் தான் எம்பியா இருந்திருக்காரு. அப்படியா? சரி. அப்போ இப்போ அவர் அந்த தொகுதியில கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காரு. தொகுதி பக்கமே வரத்தில்லைன்றது தான் மக்களோட கருத்து. அப்படியா? தொகுதி பக்கம் இது வரைக்கும் வந்ததில்லை. அங்க ராணிப்பேட்டையில தொழிற்சாலை நிறுவனம் எதுவுமே இல்லை. நம்ம வேலை தேடணும்னா சென்னைக்கு தான் போய் ஆகணும். இங்க இருக்க மக்கள் வந்து சென்னை தான் நாடி ஆகணும் அப்படின்ற மனநிலைக்கு போயிட்டு கோரிக்கை அவங்களோட இந்த ரசாயன கழிவுகள்லாம் பாலாற்றுல கலக்குது, அதை தடுக்க சொல்லியிருந்தாங்க. அது எதுவும் அவர் அந்த பிரச்சனையே வந்து உள்வாங்கிக் கொள்ளவில்லை அப்படின்ற பிரச்சனையை அவர் வந்து உருவாங்கல. தொகுதி பக்கமும் வரதே இல்லை. ஆமா, மக்களுடைய கருத்தா இருக்கு. அப்புறம் வேற என்ன அவர் அந்த தொகுதியில ஏதாவது பண்ணியிருக்காரா? இது வரைக்கும் அந்த தொகுதியில் எதுவுமே பண்ணலன்றது தான் அவங்க சொல்றது. மக்கள் கிட்ட கேட்ட வரைக்கும், ஏன்னா நம்மளா வந்து இந்த முடிவு பண்றதுல மக்கள் கிட்ட ஒருத்தர்கிட்டையும் கேட்டு தான் நம்ம இதை சொல்றோம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எம்பி ஜெகத் ரட்சகன் அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அவர் இந்த தொகுதிக்கு எதுக்காக வராருன்னா அவருடைய தொழில் ரீதியாக வராரு, பணத்தை சம்பாதிக்கணும் அந்த மாதிரி இதில் தான் வராரு, எம்பியா வராரு அந்த மாதிரின்ற மாதிரி தான் பேசுறாங்க. 36% மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் அவரோட பதிவேடு இருந்திருக்கு. ஆமா, 263 கேள்விகள் வந்து நாடாளுமன்றத்தில் இது வரைக்கும் அவர் கேட்டிருக்கு கேள்விகள். ஆமா, 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இது. அது 3மே வந்து முக்கியமான தொகுதி. அரக்கோணத்துக்கு ரயில்வே ஜங்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஆற்காடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்க மலடி குரோம், சிப்காடுக்குள்ள இருக்க மலடின்ற ஒரு குரோம் ரசாயன நிறுவனம் வந்து அங்கே கழிவு நீர் வெளியேற்றதுனால அங்கே இருக்க 80% மக்களுக்கு வந்து புற்றுநோய் அபாயம் ஏற்பட்டது இருக்கிறதாக அங்கே இருக்க கலைஞர் நம்மளுக்கு சொல்லுது. ஆமாம், தமிழ்நாடு அரசே வந்து அதை குடிக்க தகுதி இல்லாத தண்ணின்ற மாதிரி தமிழக அரசே அவங்களே அது மாதிரி கொடுக்கல, அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த பிரச்சனைகள்லாம் இவ்வளோ நாளாக ஒரு அந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தும் இதெல்லாம் அவர் வந்த அப்புறம் தான் அந்த பிரச்சனையும் வந்திருக்கு. அவர் மூலியமா தான் அங்கே வந்து சிப்காட் தொழிற்சாலை வந்திருக்கு. சிப்காட் தொழிற்சாலை வேலை வாய்ப்புக்காக வந்ததுக்கு தாண்டி அந்த ராணிப்பேட்டை மண் அழிக்கிறதுக்காக வந்த மாதிரி சொல்றாங்க. ஜெகத் ரட்சகனுக்கு அங்க எதிர்ப்பு தானே தவிர வரவேற்பு ஒன்றும் இல்லை. தொகுதியில மிகப்பெரிய எதிர்ப்பு. ஆனா அவருக்கு ஒரு பிளஸ் இருக்கு. என்னதுன்னா, பணம் வச்சிருக்காரு. பணம் இருந்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அப்படிதான் நடக்குது இல்லை? அப்படி அவங்க கிட்ட கேட்ட வரைக்கும் நாங்க இதே கேள்வியே நாங்க கேட்ட கேள்வியே நம்ம டீம் வந்து மக்கள் கிட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னதுக்கு பணம் இருந்தா ஜெயிச்சிட முடியுமா? பொதுவாக அவருக்கு எதிரானதா இருக்காங்க. பாலு அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்க மாதிரி இல்ல. நம்ம ஜெகத் ரட்சகன் கண்டென்ட்டே இன்னும் முடியல. அவரை பத்தி இன்னும் நிறைய பேசணும். பேசணும்னா செஞ்சதை பத்தி பேசுறதை தவிர செய்யாததை பத்தி பேச வேண்டியது தான் அதிகம். எதுவுமே இது வரைக்கும் அந்த செய்யலை. இப்போ ராணிப்பேட்டை மக்கள் வந்து ஒரு சுற்றுலா தரம் இல்லைன்னு சொல்லிட்டு பல முறை கோரிக்கை வச்சிருக்காங்க. ஜெகத் ரட்சகன் எம்பியை நேராக பார்த்து அவர்கிட்ட மனு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இது வரைக்கும் சுற்றுலா தரம் இல்லை, கோயில் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து தொழிற்சாலை இல்லை, ஒரு வேலை வாய்ப்பு தேடணும்னா அங்கே சென்னைக்கு இருக்க பக்கங்க தான் போய் ஆகணும். அங்கே இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. நிறைய பிரச்சனைகள், அடுக்கடுக்கான பிரச்சனைகளை ஜெகத் ரட்சகன் மேலே வச்சுக்கொண்டே தான் இருக்காங்க. அவர் திமுக இருந்தாலும் திமுகவை சார்ந்தவர்களே அவர் மேலே எதிர்பார்க்கின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்னியர் இனத்தை சேர்ந்ததுனால அந்த ஓட்டுகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் கிடைக்கும், ஓட்டு கிடைக்கும்ன்றது தப்பு இல்லைண்ணா. ஓட்டுலாம் ஓட்டெல்லாம் கிடைக்காம போறது போகல, அவருடைய செயல்பாடுகள் இருக்கணும். செயல்பாடுகள் இருந்தால் யாராக இருந்தாலும் ஓட்டு போட்டுவாங்க. இல்லை சுத்தமா. சரி, இப்போ அடுத்ததா வந்து நம்ம பார்க்கக்கூடிய கேண்டிடேட் இப்போ திரு பாலு அவர்கள் தான். அவருக்கு டஃப் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. பாலு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில்
ஒரு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்டடான ஒரு முகமா, அதாவது எந்த ஒரு டிவி நிகழ்ச்சியிலையும் பிரச்சனை அப்படின்னா அங்க வந்து நிக்கிற முதல் ஆள். இப்ப ரீசெண்டா நடந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில கேஸ் போட்டு தான் அதை ரிலீவ் பண்ணி திரும்ப திறந்து ஒரு கால பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலு அவர்களோட முயற்சியால தான் நடந்தது. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி நிறைய, அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா இந்த சாலையோரங்கள்ல இருக்க மதுக்கடைகளை மூடுவதற்காக போராடியவர் அந்த சட்ட போராட்டம் நடத்தியிருக்காரு. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி பேரவையில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வழிகாட்டுத்தின் பேர்லயா, மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுத்தின் பேர்லயும் அவர் வந்து தொடர்ந்து இந்த போராட்டங்களை செயல்பாடுகளை முன்னிறுத்திட்டு விட்டாரு. இது வந்து ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி அவரு நிறைய விஷயங்கள் சட்ட போராட்டம் நடத்தி அந்த மக்களுக்கு நிறைய நீதிகளை, அதாவது அதிகார பலத்தில் இல்லைனாலும் அந்த வழக்குகள் மூலியமா எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் அவர். ஆமா, இப்ப கரண்ட்ல கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலனா கூட நான் இந்த மக்களுக்காக சட்ட போராட்டம் நடத்தி தேவையானவற்றை இந்த தொகுதிக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் சொல்றாரு. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் போதே சொல்றாரு, நீங்க எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா சந்தோஷம், அப்படி நீங்க என்ன ஜெயிக்க வைக்கல அப்படின்னாலும் உங்களுக்காக நான் களத்துல வந்து என்னோட சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்ல போனாலே அது போராடக்கூடிய போராட்டமா தான். ஆனா இவரோடது போராட்டம் சட்ட போராட்டம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் இவர் மதுவுக்காக போராடக்கூடியவர், அந்த எதிர் கேண்டிடேட் மது ஆலையை வச்சு நடத்திட்டு அது முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து நம்ம நிறைய பேரோட இளைஞர்களுடைய வாழ்வியல் சார்ந்து நிறைய இன்னைக்கு மது பழக்கம் வந்து பெரிய அளவில் ஆயிடுச்சு. அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அதை எதிர்த்து போராடுறவர் இந்த பக்கம், அந்த மது ஆலையை வச்சுக்கிட்டு இருக்கவர் அந்த பக்கம். அந்த மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் வந்து இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. நாங்கள் பாலுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் பாலு அவர்களுக்கு ஓட்டு போடுறோம், இந்த தொகுதியில் மாம்பழ சின்னம் ஜெயிக்கும். ஆனால் இல்லைண்ணா, அவங்க கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். நாங்கள் இல்லை, இப்போ தொடர்ந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அரக்கோணம் தொகுதியில் பாமக வந்து வின் பண்ணியிருக்கு. வின் பண்ண தொகுதி தான் அது. அதனால தான் திரு பாலு அவர்களை கடலூரில் இறக்குற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் திடீர்னு அரக்கோணம் நாடாளுமன்றத்துக்கு வராரு அப்படின்றப்பவே அந்த இடத்துல டஃப் கொடுத்து ஜெயிக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. மக்களும் எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க. எதுவுமே செய்யல. இப்போ நீங்க சொன்னல எதுவுமே இவ்வளோ விஷயம் வந்து ஜெகத் நான் தள்ளுறேன் அவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காருல்ல. அப்படி அந்த ஜெகத்ரட்சகன் அவர்களும் இந்த தொகுதியில் எதுவுமே செய்யலை. இப்போ மக்களுடைய மன ஓட்டம் வந்து எதிராக தான் இருக்கு. அந்த எதிரான மன ஓட்டத்தை ஓட்டா எடுக்க வேண்டிய இடத்துல திரு பாலு அவர்கள் இருக்காரு. அவரோட பணபலத்தையும் தாண்டி மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. நாமளும் வந்து அந்த தொகுதியோட இறுதி முடிவுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். மக்களுடைய மனநிலையை நம்ம இப்போ பார்த்துட்டோம். அந்த தொகுதியில் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது திரு பாலு அவர்களுக்கு தான். அப்படிதான் வந்து மக்களோட மனநிலை இருக்கு. நம்மளும் வந்து களத்தில் பார்த்த வரைக்கும் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் நம்மளுக்கு எல்லா விதமான விஷயங்களும் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தொகுதியில் ஜெயிக்க போகிறது படைபலமா அல்லது பணபலமான்ற அது ஒரு விஷயம். மதுவுக்கு எதிரான போராளியா மது ஆலையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மத்திய அரசே ஒரு எடுத்திருக்காங்களே, தமிழகத்தில் பூரண மது விலக்குன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மது விலக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இந்த தொகுதியை மட்டும் பார்க்கலாம். இந்த தொகுதியில யாருக்கு போட்டி அப்படின்னு பார்க்கும்போது திரு பாலு அவர்களுக்கும் ஜெகத்ரட்சகனுக்கும் மிகப்பெரிய போட்டி இருக்கு. ஒரு மதுவுக்கு எதிராக போராடக்கூடிய ஒருத்தர் கட்சினே சொல்லலாம். சரி, ஓகே, மதுவுக்கு எதிராக போராடக்கூடிய கட்சிக்கும் மது ஆலைகளை நடத்தக்கூடிய கட்சிக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு போட்டி தான் இங்கே நிலவுது. மக்கள் தான் தீர்மானிக்கணும், மது ஆலையை நடத்தக்கூடியவர்களுக்கா ஓட்டு, இல்லை மதுவுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு உங்களோட ஓட்டா அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும். இந்த மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம். இறுதியில் வெல்வது படைபலமா பணபலமா அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களுடைய நிலவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். மீண்டும் இன்னொரு தொகுதியோட கள நிலவரங்களோடு உங்களோட சந்திக்கிறோம். நன்றி.